இந்த வீடியோல நம்ம 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஹிஸ்டரியில ஓகேங்களா. ஸோ 10th ஹிஸ்டரியில அழகு 5ல இருக்கக்கூடிய பாடம் தான், ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாடம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல நிறைய இயக்கங்கள் வந்து தோன்றின ஓகேங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வகைப்படுத்தலாம் ஓகேங்களா. ஸோ 10th புக்ல வந்துட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ 11th 12th எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்பு இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமூக இயக்கங்கள் ஓகேங்களா. சோ இந்த சீர்திருத்த இயக்கங்கிறது ஒண்ணுமில்ல. சோ குழந்தைகள் திருமணம், அதுக்கப்புறம் பலதார மணம், ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை மணந்துக்கிறது, அதுக்கப்புறம் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கணவன் இறந்தால் அவங்க வந்துட்டு உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற வழக்கம்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. அதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள். அதையெல்லாம் சீர் செய்யணும் ஓகேங்களா, ஒழிக்கணும்னு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள். சோ இதற்கான எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீட்பு இயக்கங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நிறைய பேர், அதாவது பாத்தீங்கன்னா இந்துக்களும் சரி முஸ்லிம்களும் சரி கிறிஸ்டியன்களா கன்வெர்ட் ஆயிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆனவங்களை அவங்கள மறுபடியும் இந்துக்களா மாத்தணும் ஓகேங்களா அப்படின்னு கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் தான் பாத்தீங்கன்னா மீட்பு இயக்கங்கள். சோ மீட்பு இயக்கங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம், அதாவது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட ஆரிய சமாஜம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் ஓகேங்களா, தியோபந்த் இயக்கம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீட்பு இயக்கங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சமூக இயக்கங்கள். சமூக இயக்கங்கள்லாம் ஒண்ணுமில்ல, அதாவது தாழ்த்தப்பட்டவங்களை ஒரு மாதிரியா நடத்துறது ஓகேங்களா. சோ தாழ்த்தப்பட்டவங்களை, ஒடுக்கப்பட்டவங்களை சமூகத்துல இருந்து விலக்கி வச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடத்துவாங்க அந்த காலத்துல. சோ அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் தான் பாத்தீங்கன்னா சமூக இயக்கங்கள். இந்த சமூக இயக்கங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமலிங்க அடிகள் அவர்களால் நிறுவப்பட்ட இயக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயோத்திதாசர், ஜோதிபா பூலே, சோ இவங்களால கொண்டு வர நாராயண குரு, ஐயங்காளி, இவங்களால கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா சமூக இயக்கங்கள். சோ இந்த இயக்கங்களை பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாடத்துல வந்து பார்க்க போறோம். சோ அதான் இங்க கொடுத்திருந்திருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையா பிரிச்சிருந்திருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்திருத்த இயக்கங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமய புத்தெழுச்சி இயக்கங்கள்னு சொல்லிட்டு, அதாவது மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு சொல்லிட்டு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம், இதெல்லாமே மீட்டெடுப்பு இயக்கங்கள். சோ சமூக இயக்கங்கள்னா ராமலிங்க அடிகளார்கள் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் நாராயண குரு கொண்டு வந்தது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமூக இயக்கங்கள். நம்ம முதல்ல பார்க்க போறது ராஜாராம் மோகன் ராய். இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 1772 to 1833 ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெங்காலி, அதாவது வங்காளத்தை சேர்ந்தவர். இவர் வந்து தாய்நாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தாய்மொழியான வங்காளத்தில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம் தெரியும், அரபி தெரியும், பாரசீகம், ஆங்கிலம், சோ இந்த எல்லா மொழிகளிலுமே பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து புலமை பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு ஓகேங்களா. சோ எல்லாமே வந்துட்டு ஒண்ணுதான், ஒரே கடவுள் தான் ஓகேங்களா. ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தினாரு, உருவ வழிபாடு கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைநூல்கள், அதாவது வேத நூல்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் வலியுறுத்தது ஓகேங்களா. சோ எல்லாமே ஒன்றுதான், ஒரு கடவுள் வணங்குறதா வந்து பாத்தீங்கன்னா உபதேசிப்பதாக கூறினார் ஓகேங்களா. சோ உருவ வழிபாடு கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து இவர் வலியுறுத்தி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல், அதாவது பாத்தீங்கன்னா கணவன் இறந்த உடனே மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா அதே தீயில வந்து விழுந்து இறந்துடணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதை வந்து ஒழிக்க பாடுபட்டவர். குழந்தை திருமணம், குழந்தையிலே நிறைய பேரை திருமணம் செய்து வச்சிருவாங்க, அதையும் எதிர்த்திருக்காரு. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதார மனம் ஓகேங்களா. சோ நிறைய பேரை மணந்து கொண்டிருப்பாங்க, அதையும் எதிர்த்திருப்பாரு. விதவை பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது, கணவன் இறந்து விட்டால் மீண்டும் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறதையும் இவர் வலியுறுத்தி இருப்பார். சோ இது எல்லாமே இவருடைய சீர்திருத்த கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் ஓகேங்களா. சோ இவரோட முயற்சியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன்கட்டை ஏறும் அந்த பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1829 ஓகேங்களா. சோ இந்த 1829ஆம் ஆண்டு வில்லியம் பென்னிங் பிரபு அப்படிங்கிற ஆளுநர்னால உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்துட்டு ஒழித்து சட்டம் இயற்றப்பட்டது. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடன்கட்டை ஏறினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இதற்கு முக்கிய உறுதுணையா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
ராஜாராம் மோகன் ராயால நிறுவப்பட்ட ஒரு சீர்திருத்த இயக்கம் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1828ல நிறுவப்பட்டது. சோ அதே ஆண்டுல ஆகஸ்ட் 20ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவுல ஒரு கோயிலை வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் நிறுவறாரு. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா எந்த உருவச் சிலைகள் எதுவுமே வைக்கப்படவில்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மதத்தையோ எந்த சமயத்தையும் என்ன பண்றாங்க ஏளனமாகவோ இல்ல அவமானமாகவோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா. சோ எந்த சமயத்தையும் நம்ம ஏளனமா பேசக்கூடாதுன்னு எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா உருவ வழிபாட்டை வந்துட்டு செய்யக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத சமய சடங்குகள் சம்பிரதாயம் இது எல்லாத்தையுமே இந்த சமாஜம் வந்து அதாவது இந்த பிரம்ம சமாஜம் எதிர்த்தது. ஓகேங்களா. சோ இது வந்து மெயினானது 1828ல பிரம்ம சமாஜத்தை யார் நிறுவனானா ராஜாராம் மோகன் ராய். சோ இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோட மறைவுக்கு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்தை வந்துட்டு அதாவது இந்த சமாஜத்தை வந்துட்டு எடுத்து நடத்திட்டு வராரு. ஓகேங்களா. பிரம்ம சமாஜம் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் வந்துட்டு இந்த சமாஜத்தை எடுத்து நடத்துறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா 1857ல இந்த சபையில வந்துட்டு இணையறாரு. இவர் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்த சமாஜம் ஓகேங்களா இந்த பிரம்ம சமாஜத்துல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்களிடையே சில பிளவுகள் சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக உறுப்பினர்களுக்கிடையே இந்த சமாஜம் வந்துட்டு பிளவுபடுது. ஓகேங்களா. சோ ரெண்டா வந்துட்டு உடையுது. ஓகேங்களா. சோ 1866ல தான் பாத்தீங்கன்னா இந்த சமாஜம் ரெண்டா உடையுது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாஜத்துக்கு கேசவ் சந்திர சென் தலைமை இருக்கிறாரு. இன்னொரு சமாஜம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவேந்திரநாத் தாகூரோட சமாஜம். ஓகேவா. சோ ரெண்டா உடையுது. அது எந்த ரெண்டா உடையறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் சொல்லிட்டு கேசவ் சந்திரனால வந்துட்டு உருவாக்கப்படுறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் சொல்லிட்டு தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்பு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ரெண்டு பிளவா வந்துட்டு பிளவுபடுது. இது யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கேசவ் சந்திர சென்னா இந்திய பிரம்ம சமாஜம், தேவேந்திர தாகூர்னா ஆதி பிரம்ம சமாஜம் சொல்லிட்டு இந்த சமாஜம் ரெண்டா உடையுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாஜத்தோட முக்கிய நோக்கமே வந்துட்டு குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது தான். பட் என்ன பண்றாங்கன்னா இந்த கேசவ் சந்திர சென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை வந்துட்டு மனம் முடித்து கொடுத்துருவாரு. ஓகேங்களா. சோ என்ன சொல்றாங்க மன்னர் வந்துட்டு நம்ம பொண்ணை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு மன்னருக்கு வந்துட்டு தன்னுடைய குழந்தையான மகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா எனது திருமணம் செய்து கொடுத்துருவாரு. அதனால அந்த சமாஜத்துல இருக்கவங்க இவர் வந்து இந்த கருத்துகளுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவ் சந்திர சென்னுடைய அதாவது இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில உறுப்பினர்கள் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவிட்டாங்க. ஓகேங்களா. சோ இந்த சமாஜத்தோட கோட்பாட்டை மீறி செயல்பட்டதுனால அதிலிருந்து விலகி நிறைய பேர் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற சமாஜத்தை வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோ இவருடைய காலம் 1820 to 1891. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த இன்னொரு முதன்மையான சீர்திருத்தவாதி. ஓகேங்களா. சோ இவர் என்ன கோட்பாடு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய மறைநூல்கள் தான் முற்போக்கானவை அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாரு. விதவைகளை எதிர்ப்பதும் விதவைகளுடைய மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகேங்களா. அப்படிங்கிறதுக்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை வந்து முன்வைக்கிறார். ஓகேங்களா. சோ இந்த மறைநூல்களே முற்போக்கானவை விதவைகளை எரிக்கணும்னு சொல்லியோ இல்ல வந்துட்டு விதவைகளை மறுமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மறைநூல்களிலுமே சொல்லப்படவில்லை. இதெல்லாம் யார் கொண்டு வந்து இங்க வச்சான்னு சொல்லிட்டு இவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ நவீன வங்காள உரைநடை ஏன்னா இவர் வங்காளத்தை சேர்ந்தவர் தானே. வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி TNPSC கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈஸ்வர பண்டித வித்யாசாகர். சோ இவர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் இந்த ஈஸ்வர சந்தியாசாகருடைய முயற்சியின் விளைவாய் தான் பாத்தீங்கன்னா 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்படுது. ஓகேங்களா. சோ 1829ல ராஜாராம் மோகன் ராய்னால என்னது சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற விதவைகள் மறுமண சட்டம் யாருடைய முன் முயற்சியால இயற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வந்து பாத்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. சோ இதெல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ இவருடைய இந்த முயற்சியின் காரணமாக தான் பாத்தீங்கன்னா 1860ல பாத்தீங்கன்னா முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1891ல வந்து பாத்தீங்கன்னா திருமண வயது வந்து பாத்தீங்கன்னா 12 ஆகவும் 1925ல 13 ஆகவும் உயர்த்தப்பட்டது. சோ அப்ப பாருங்க உங்களுக்கு
12 வயசுக்கு முன்னாடியே அப்பெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, திருமணம் செய்து கொடுத்திருக்காங்க. இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1891ல திருமண வயது 12ன்னு சொல்லியிருக்காங்க. 1925ல 13ன்னு சொல்லியிருந்திருக்காங்க. சோ அப்ப எந்த வயசுலயே வந்துட்டு பெண்களை திருமணம் செய்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம். ஓகேங்களா. சோ இந்த பிரார்த்தன சமாஜம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில வந்துட்டு நிறுவப்பட்டதா இந்த பிரார்த்தன சமாஜம். ஓகேங்களா. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்த மகாராஷ்டிரா பகுதி. சோ இதை நிறுவியவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். இவருடைய காலம் 1825 to 1898. இந்த ஆத்மாராம் பாண்டுரங்கால எங்க நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பம்பாயில நிறுவப்பட்டது. சோ எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1867. ஓகேங்களா. சோ பிரம்ம சமாஜம்ங்கிறது 1828. ஓகேங்களா. பிரார்த்தன சமாஜம் அப்படிங்கிறது 1867. சோ இதை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங். எங்க நிறுவப்பட்டதுன்னா பம்பாயில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. சோ இந்த சமாஜத்துடைய முக்கிய 2 உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்.சி. பண்டகர், அதுக்கப்புறம் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரணடே. சோ இந்த 2 பேருமே இந்த சமாஜத்துடைய முக்கியமான ஒரு உறுப்பினர்கள். ஓகேங்களா. சோ இந்த இருவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மறுப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமபந்தி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம், இந்த நடவடிக்கைகளுக்காக தங்களை இந்த சமாஜத்தில் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஓகேங்களா. சோ இந்த மகாதேவ் கோவிந்த ரணடே பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதவை மறுமண சங்கம். ஓகேங்களா. சோ விதவைகள் வந்துட்டு மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விதவை மறுமண சங்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1861. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பூனே சர்வஜனிக் சபா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1870ல கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தக்கான கல்வி கழகம். சோ 1884. சோ இதெல்லாம் இந்த அமைப்புகளை எல்லாமே யார் நிறுவனான்னு பாத்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரணடே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த கோவிந்த ரணடே எந்த சமாஜத்தை சேர்ந்தவர்னா பிரார்த்தன சமாஜத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சோ இந்த இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1875. சோ இந்த சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவருடைய காலம் 1824 to 1883. ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மேலே கங்கை சமவெளியில அழிந்து திரிந்து கொண்டிருந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தங்குறாரு. சோ பஞ்சாப்ல தங்குனதன் மூலமா பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் தான் இந்த இயக்கத்துடைய மையமாக இருந்தது. எந்த இயக்கம்னா ஆரிய சமாஜத்தினுடைய மையமாக இருந்தது. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியமான நூல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை சேர்ந்த தயானந்த சரஸ்வதி எழுதிய அவருடைய முக்கியமான நூல் வந்து பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையின் வெளிச்சம். சத்யார்த்த பிரகாஷ்னா உண்மையின் வெளிச்சம். தயானந்த சரஸ்வதியுடைய முக்கியமான நூல் எது? சத்யார்த்த பிரகாஷ் உண்மையின் வெளிச்சம். அதே மாதிரி இவருடைய கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதங்களையே சத்தியமான ஆதாரமாக ஏற்றுக்கொண்டார். ஓகேங்களா. சோ எப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மறைநூல்கள் பேஸ் பண்ணியே தான் சொல்றாங்க. சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதங்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம், விதவையர் மறுமணத்துக்கு எதிரானது. ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதையும் எல்லாரும் சொல்ற மாதிரி குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது, விதவையர்களுடைய மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அதை தான் இவரும் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போனா தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அயல்நாடு சென்றால் தீட்டு, உருவ வழிபாட்டை வந்துட்டு நிராகரிக்கிறது. ஓகேவா. சோ இது எல்லாமே ஒரு கடவுள், அதாவது ராஜாராம் மோகன் ராய் மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வழிபாடு இது எல்லாமே வலியுறுத்துறாரு. ஓகேங்களா. அயல்நாடு சென்றால் தீட்டு அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒன்று, உருவ வழிபாட்டை வந்துட்டு எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை வழிபடுங்கன்னு இவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்மத மாற்றம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மத மாற்றம்னா நிறைய பேர் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களில இருந்து என்னது கிறிஸ்டின்ஸாவோ முஸ்லீமாவோ மாறிட்டு இருந்தாங்க. சோ அதையெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாருன்னா சோ அந்த மாதிரி மாறுறவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு இயக்கம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள வந்து மறுபடியும் இந்துக்களாக மாற்ற இயக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தயானந்த சரஸ்வதி தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ எதிர்மத மாற்றம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டுமே இந்துக்களாக மாற்ற சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு சடங்கை வந்துட்டு சமாஜம் வகுத்தது. சோ அதான் பாத்தீங்கன்னா எதிர்மத மாற்றம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ எதிர்மதத்துக்கு மாறினவங்கள மீண்டும் வந்து இந்துக்களா மாத்துறது கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் இந்த சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு இயக்கம். அதே மாதிரி இவருடைய முழக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம். ஓகேங்களா. சோ வேதங்களுக்கு திரும்புவோம். இந்த வேதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படல. அதே மாதிரி உருவ வழிபாட்டெல்லாம் வந்து எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வழிபாட்டை தான் இந்த வேதங்கள் வலியுறுத்துதுன்னு சொல்றாரு. ஓகேங்களா. சோ இதெல்லாமே வேதங்கள் இருக்கக்கூடிய மறைநூல்கள் சொல்லுது, நீங்க ஏன் அதை தப்பா ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற முழக்கத்தை வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் அதாவது தயானந்த சரஸ்வதி வந்துட்டு சொல்றாரு.
ஓகேவா. சோ தயானந்த சரஸ்வதியை பத்தி முக்கியமான இதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை 1875ல தொடங்குறாரு. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை வந்துட்டு இயற்றுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அயல்நாடு சென்றால் தீற்று அதெல்லாம் வந்துட்டு தவறான ஒன்றுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற முழக்கம் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. சுத்திகரிப்பு இயக்கத்தை பத்தியும் இந்த தயானந்த சரஸ்வதி சொல்றாரு. ஓகேங்களா. சோ இதெல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா. சோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான். அங்க இருக்கக்கூடிய காளி தேவி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிய அர்ச்சகராக பணியாற்றி கொண்டு வந்துட்டு இருந்தார். ஓகேங்களா. சோ காளி தேவியோடைய தீவிர பக்தர் இவர். ஓகேங்களா. சோ இவருடைய இந்த இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இணைந்தவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவேகானந்தர். ஓகேங்களா. சோ இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் என்பதே சிவன். ஓகேங்களா. சோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொன்னவர். ஓகேங்களா. ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அதோட அர்த்தம் வந்து வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதனுக்கு செய்யப்படும் சேவை தான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு செய்யப்படுற சேவைன்னு சொல்லியிருப்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். சோ இவருடைய தீவிரமான ஒரு சீடர் தான் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நரேந்திரநாத் தத்தா. ஓகேங்களா. சோ நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கறத விவேகானந்தருடைய இயற்பெயர். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர். ஓகேங்களா. சோ இதற்கப்புறம் இந்த இயக்கத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் சொல்லி கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் தான். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1893ல சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டுல இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் ஓகேங்களா ஒரு சொற்பொழிவு ஆட்டியிருக்காரு. ஓகேங்களா. சோ அந்த சொற்பொழிவுனால பாத்தீங்கன்னா என்னது மிகப்பெரும் புகழ் வந்து இவருக்கு கிடைத்ததுன்னு சொல்லப்படுது. சோ இந்து சமய மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா சிகாகோல 1893ல. சோ அதுல எதை பத்தி சொற்பொழிவு நடத்தியிருக்காருன்னா இந்து சமயம் பத்தியும் பக்தி மார்க்க தத்துவம் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொற்பொழிவு நடத்தியிருக்காரு. இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மதப்பணிகளுடன் ஓகேங்களா. சோ மதப்பணிகளுடன் சமூக சேவைகள்லயும் ஈடுபட்டு வந்துச்சுன்னு சொல்லப்படுது. சோ என்னென்ன சமூக சேவை எல்லாம் பண்ணனாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன் கல்வி. ஓகேங்களா. சோ அதுல மருத்துவ உதவிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களின் பொழுது என்ன பண்ற மக்களுக்கு உதவி செய்யற எல்லா நிவாரண பணிகளுமே இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்துட்டு அந்த சேவை பணிகள்ல ஈடுபட்டதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. சோ இந்த இயக்கத்தை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதை தொடங்கினது ராமகிருஷ்ண பரமஹம்சர். சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து தட்சிணேஸ்வரம் கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கிற ஊர்ல வந்துட்டு ஒரு எளிய அர்ச்சகரா பணி செய்து வந்துட்டு இருந்தாரு. இவருடைய முதன்மையான சீடர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா என்று சொல்லக்கூடிய விவேகானந்தர். சோ இவர் வந்துட்டு ஒரு சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு. ஓகேங்களா. சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா 1893ல சிகாகோவுல நடைபெற்ற ஒரு உலக சமய மாநாட்டுல இந்துக்கள் சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவத்தை பத்தியும் வந்துட்டு சொற்பொழிவு நடத்தியிருப்பாரு. சோ இந்த வந்து மத பணிகளுடன் சமூக சேவைகள்லயும் இந்த மிஷன் ஈடுபட்டுச்சு. சோ என்னென்ன சமூக சேவைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வி, மருத்துவ உதவிகள், இயற்கை சீற்றங்கள்ல நிவாரண பணிகள் இதெல்லாமே இந்த சமயத்துடைய முக்கியமான சமூக சேவைகள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபையை நிறுவனது யாருன்னு பாத்தீங்கன்னா மேடம் பிளவாட்ஸ்கி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட இயர் பாத்துக்கோங்க. அடுத்து கர்னல் HS ஆல்காட். ஓகேங்களா. 1832 to 1907. சோ இவங்கனால நிறுவப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபை. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1875ல அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. சோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. சோ 1875ல அமெரிக்காவில வந்துட்டு நிறுவப்பட்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் சோ இதை யாரு கண்டினியூ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தான் கண்டினியூ பண்றாங்க. ஓகேங்களா. சோ இவங்க தான் கண்டினியூ பண்றாங்க. இவங்க வந்து 1886ல இந்தியாவுல சென்னை அடையாருக்கு வந்துட்டு இதோட பிரான்ச் வந்து மாற்றப்படுது. இதோட தலைமையிடம் மாற்றப்படுது. எப்பன்னா 1886 சென்னை அடையார்ல வந்துட்டு மாற்றப்படுது. ஓகேங்களா. சோ இந்த பிரம்மஞான சபை வந்து பாத்தீங்கன்னா இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை சோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுது உற்சாகம் ஊட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பௌத்தம். ஓகேங்களா. சோ பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதுல இந்த பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றுச்சு. ஓகேங்களா. சோ இதை கேட்கலாம். பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதில் எந்த சபை வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கிய பங்காற்றியதுன்னா பிரம்மஞான சபை தான் முக்கிய பங்காற்றியது. ஆல்காட்டோடைய மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அமைப்போட தலைவராக பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு 1847 to 1933 வரைக்கும். ஓகேங்களா. சோ இதோட தலைவராக வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த அன்னி பெசன்ட்டோட காலம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த அன்னி பெசன்ட்னாலே நம்மளுக்கு எது ஞாபகத்துக்கு வரணும் தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா. சோ அயர்லாந்துல வழங்கப்பட்டதை போல தன்னாட்சி இயக்கம் இந்தியாவிற்கும் வழங்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடை வந்து இங்க முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா. சோ நம்மளோட இந்தியாவுல
நம்மளோட காந்தியடிகள் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த மாதிரியான கோட்பாட்டை வந்து முன்வைப்பாங்க. ஓகேங்களா. சோ அயர்லாந்துல வழங்கப்பட்ட மாதிரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி இயக்கம் வழங்கப்படணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க அன்னி பெசன்ட். அதே மாதிரி அவரை 2 முக்கியமான ஒரு செய்தித்தாள்களை வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. சோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூ இந்தியான்னு சொல்லப்படுறது, அதுக்கப்புறம் காமன்வெல்த். ஓகேங்களா. சோ நியூ இந்தியா, காமன்வெல்த் இந்த செய்தித்தாளுடைய நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னி பெசன்ட் தான். ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். சோ ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா ஜோதிபா பூலே வருவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாராயண குரு, ஐயங்காளி, சோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள்ல வருவாங்க. சோ ஜோதிபா பூலே இவர் வந்து பாத்தீங்கன்னா 1827 எங்க பிறகுறான்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்தவர். 1852 வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்துட்டு பூனேல தொடங்குறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா. சோ ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்துட்டு திறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே. சோ எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1852. சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா பூனேல வந்துட்டு திறக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சத்யஜோதக் சமாஜ். ஓகேங்களா. சோ உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. இங்கிலீஷ்லயும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்க வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேக்குறாங்க. சத்யஜோதக் சமாஜ் அப்படிங்கிற உண்மை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாரு. குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கிறாரு. விதவை மறுமணத்தையும் இவர் ஆதரிக்கிறார். சோ எல்லாமே வந்துட்டு என்னது ஒரே காமனான ஒரு கோட்பாடு தான். ஓகேங்களா. சோ எல்லாருமே குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க, பலதார மரணத்தை தடுக்கிறாங்க, உடன்கட்டை ஏறுறதை தடுக்கிறாங்க. ஓகேவா. சோ எல்லா கோட்பாடும் எல்லாருடைய கோட்பாடும் என்னது ஒன்னாதான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா. சோ ஜோதிபா பூலேயோட மனைவி சாவித்திரிபாய் பூலே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவருடைய புத்தகம் பாத்தீங்கன்னா குலாம்கிரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோதிபா பூலே தான். அதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அடிமைத்தனம். சோ இதை கூட கேட்பாங்க. குலாம்கிரி என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா அடிமைத்தனம். இதை யார் எழுதினாங்கன்னா ஜோதிபா பூலே. சத்யஜோதக் சமாஜ் அப்படிங்கிற உண்மை நாடு ஒரு சங்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா அதுவும் ஜோதிபா பூலே. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கத்துல இன்னொரு யாருன்னு பாத்தீங்கன்னா நாராயண குரு. சோ இந்த நாராயண குரு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுல பிறந்தவர். ஓகேங்களா. சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும். சோ இந்த 3 மொழிகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா புலமை பெற்று விளங்கி இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரால நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோகம். யாரு நிறுவனாங்கன்னா நாராயணர் வந்துட்டு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவறாரு. அருவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்துட்டு ஒரு பெரிய கோயிலையும் அவர் கட்டுறார். ஓகேங்களா. சோ எப்படி வந்து ராஜாராம் மோகன் ராய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தாவுல ஒரு கோயிலை கட்டுறார், அதே மாதிரி நாராயணகுருவும் அருவிபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து கோயிலை கட்டுறார். ஓகேங்களா. இந்த இயக்கத்துல வந்து தூண்டப்பட்டு சோ இந்த இயக்கத்தினால வந்துட்டு என்னது புத்துயிர் பெற்று இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. ஓகேங்களா. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. சோ நாராயணகுரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அருவிபுரமும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐயங்காளி. சோ ஐயங்காளி வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர் தான். கேரளால 1863 திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூர்ல பிறந்திருக்காரு. ஓகேங்களா. சோ திருவனந்தபுரம், வெங்கனூர் 1863. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய அதாவது இந்த திருவிதாங்கூர் ஆட்சி பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது வெங்கனூர். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் கீழ இருந்த ஒரு ஆட்சி பகுதி தான். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒடுக்கப்பட்டவங்க, அதாவது அந்த கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் போக கூடாது. சோ கோயில் வழியா வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் வந்துட்டு பிணங்களை கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இதனால இவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாரு. யாருன்னா இந்த ஐயங்காளி. சோ அதையெல்லாம் எதிர்த்துதான் வந்துட்டு என்ன பண்ணி இருந்திருப்பாரு இவர் வந்துட்டு போராடி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி, ஏன்னா இவரும் கேரளாவை சேர்ந்தவர் தானே. சோ இதனால ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. அதாவது அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சாது ஜன பரிபாலன சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐயங்காளி. ஓகேங்களா. இன்னொன்னு வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண குரு. ஓகேங்களா. சோ யாரு என்னென்ன இயக்கத்தை வந்துட்டு ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த இயர்ல வந்து இந்த அமைப்பு நிறுவப்பட்டதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயங்காளி. ஓகேங்களா. சோ இவரும் கேரளாவை திருவனந்தபுரத்தை சேர்ந்த வெங்கனூர்ல பிறந்தவர்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் வரும். இஸ்லாமிய சீர்திருத்தத்துல முதன்மையா வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில பிறந்தவர் தான் இந்த சர் சையத் அகமது கான். ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவர். இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, அந்த காலத்துல வந்து முஸ்லிம்கள் வந்துட்டு படிக்க மாட்டாங்க, குரான்களை மட்டுமே படிக்கணும். ஓகேங்களா. சோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்தா அணிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸோட இருப்பாங்க முஸ்லீம். ஓகேங்களா. சோ அதெல்லாம் கூடாது. முஸ்லிம்களும் என்ன பண்ணணும், அறிவியலை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அரசு பணிகள்லாம் ஏத்துக்கிட்டு அவங்களும் முன்னேறி வரணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவங்களும் இங்கிலீஷ படிக்கணும். ஓகேங்களா. இங்கிலீஷ் மொழியை தெரிஞ்சுக்கணும், மேலை நாட்டு அறிவியலையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். இவர் இப்படி சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, இவரை வெறுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் சொன்ன கோட்பாடுன்னா மேலை நாட்டு அறிவியலையும் கத்துக்கணும், அரசு பணிகளை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வந்துட்டு வற்புறுத்தினார். ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா குரான் படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு அந்த குரான் படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பழமைவாதத்தை பின்பற்றுவாங்க. அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர் சையத் அகமது கான் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிப்பார். ஓகேங்களா. சோ அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, உருது மொழியில மொழியாக்கம் செய்யறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படி அறிவுரை கூறினார். ஓகேங்களா. சோ இஸ்லாமியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருது மொழி கத்துக்குவாங்க, குரான் படிப்பாங்க, இது மட்டுமே தான் பேசிக்கா பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. சோ நீங்களும் ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஆங்கில கல்வியை பயிலுங்க, அறிவியலையும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் முன்னேறுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுலயும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு சர் சையத் அகமது கான் சொல்லியிருந்திருப்பாரு. இதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, சோ இதெல்லாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னா நம்மளே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை வந்துட்டு இவர் நிறுவியிருப்பார். ஓகேங்களா. சோ அந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1820ல தரம் உயர்த்தப்பட்டு யூனிவர்சிட்டியாவும் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ அலிகார் நகரில் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சுன்னா 1875. சோ இது பல்கலைக்கழகமா எப்ப வந்துட்டு மாற்றப்பட்டுச்சுன்னா 1920ல. ஓகேங்களா. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கானுடைய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம். சோ தியோபந்த் இயக்கம்ங்கிறது ஒரு மீட்பு இயக்கம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயானந்த சரஸ்வதி மாதிரி இது வந்துட்டு ஒரு மீட்பு இயக்கம் தான். ஓகேங்களா. சோ இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழமைவாத முஸ்லிம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா குரான் தான் படிக்கணும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி மேலை நாட்டு அறிவியல் அவர்களால் கவரப்பட்டு சென்றவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா திரும்ப இதுக்குள்ளேயே கொண்டு வர்ற, அதாவது பழமைவாதத்துக்குள்ள கொண்டு வர ஒரு இயக்கம் தான் இந்த தியோபந்த் இயக்கம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது காங்கோத்ரி, சோ இவங்களோட தலைமையில 1866ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சகரன்பூர்ல வந்துட்டு என்னது ஒரு பள்ளியை வந்துட்டு நிறுவுறாங்க. ஓகேங்களா. யாரான்னு பாத்தீங்கன்னா முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது காங்கோத்ரி. சோ இவங்க 2 பேருடைய தலைமையில தான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் சகன்பூர்ல 1866ல வந்துட்டு ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. சோ இந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது குரான்கள், மேலை நாட்டு பண்பாடு புறக்கணிச்சு என்ன பண்றாங்க, இஸ்லாமிய மதம் மட்டுமே வந்துட்டு இந்த பள்ளியில வந்து கத்து தரப்படுது. ஓகேங்களா. சோ சர் சையத் அகமது கான் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, குரான் மட்டுமே படிங்க, குரானை படிச்சாலும் ஆங்கிலத்தையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள், மேலை நாட்டு அறிவியலையும் தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க, அரசு பணியில சேருங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தியோபந்த் இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்க என்ன பண்ணணும், இஸ்லாமிய மதம் பற்றி தான் படிக்கணும், மேலை நாட்டு கல்வியை வந்துட்டு படிக்க கூடாது, அதை தெரிந்து கொள்ள கூடாது, இஸ்லாமில் சொல்லப்படுற அந்த ஒழுக்கத்தையும் மதத்தையும் ஓகேவா சோ மீட்டெடுப்பதாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கம் இருந்தது. ஓகேங்களா. முழுக்க குரானை மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளியில சொல்லியிருந்திருப்பாங்க. அதான் இங்க சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த பள்ளியில உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டது, இஸ்லாமிய சமயத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. ஓகேங்களா. சோ இந்த இயக்கத்துடைய புதிய தலைவரா யார் இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா மௌலானா முகமது உல் ஹசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம். ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட பார்சிஸோடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான். ஓகேங்களா. சோ இவங்களுடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான். ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சில சமய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கிற பொருட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஈரான்ல இருந்து குடிபெயர்ந்து நிறைய பேர் பம்பாய்க்கு வந்திருப்பாங்க. சோ பம்பாய்க்கு வந்து அவர்களால தொடங்கப்பட்ட இயக்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த பார்சி அப்படிங்கிறது நத்திங் பட் ஜெராஸ்டியர்கள் தான் வந்து இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா. சோ அவங்களுடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான். அங்க நடக்கக்கூடிய அந்த சமூக கொடுமைகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்து பம்பாயில நிறைய பேர் குடிபெயர்ந்திருப்பாங்க. அவர்களால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா 1851ல
பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரக்னுபாய் மத்தியதன் சபா, அதாவது பார்சிகளோட சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். ஓகேங்களா. இந்த பார்சிகளோட சீர்திருத்த சங்கமான ரக்னுமாய் மத்தியதன் சபா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா யார் ஏற்படுத்தினார்னா பர்துன்ஜி நவ்ரோஜி 1851. இதோடைய தாரக மந்திரம், இதோடைய முழக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளம்பி. ஓகேங்களா. அதாவது சத்யசோதக் சமாஜ்னா என்னது, உண்மையை நாடுவோர் சங்கம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு இருக்கும், அதை பாத்துக்கணும். ராஷ்ட் கோப்தார்னா உண்மை விளம்பி அப்படிங்கறதா இந்த சமாஜ், அதாவது இந்த இயக்கத்துடைய தாரக மந்திரம் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்துடைய முக்கியமான ஒரு மெம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்ரம்ஜி மல்பாரி. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கத்தை ஏற்படுத்தினது பர்துன்ஜி நவ்ரோஜி. அதே மாதிரி குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா பெர்ரம்ஜி மல்பாரி. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரோசா மேத்தா, சீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கம் உருவாக்கியதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க, இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவினர் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிரங்காரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாம்தாரின்னு சொல்லிட்டு. இந்த நிரங்காரி அப்படிங்கிற அமைப்பு நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா பாபா தயாள்தாஸ். அதாவது சீக்கிய சீர்திருத்த இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவு இருக்கும், நிரங்காரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாம்தாரின்னு சொல்லிட்டு. இந்த நிரங்காரி பத்தி தான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. நிரங்காரியில வந்து பாத்தீங்கன்னா நிரங்காரியை நிறுவியது வந்து பாபா தயாள்தாஸ், நாம்தாரிங்க பாபா ராம்தாஸ். ஓகேங்களா. சோ இப்ப நம்ம பார்க்க போறது நிரங்கரிகள். நிரங்கரி என நிறுவியவர் பாபா தயாள்தாஸ். சோ இவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா நிரங்கரினா உருவமற்ற, அதாவது இறைவனை வழிபட வேண்டும் என, அதாவது நிரங்கரினா உருவமற்ற ஒருத்தர், இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா நிரங்கரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மது அருந்தது, மாமிசம் உண்பதை எல்லாம் கைவிடும்படி இந்த இயக்கம் வந்து வலியுறுத்தியது. ஓகேங்களா. நிரங்கரினா என்னதுன்னா உறவமற்ற. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாம்தரி. நாம்தரியோடைய நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபா ராம்தாஸ். நாம்னா ராம்னு நான் தெரிஞ்சுக்கலாம், பாபா ராம் சிங். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கியர்களுடைய அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. சீக்கியர்களுக்குன்னு ஒரு அடையாளங்கள் இருக்கும், சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, நீங்க அணிஞ்சுக்கிறதுக்கு வற்புறுத்தியது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை வந்துட்டு லத்தியை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங், வாள் வைக்க வேண்டாம், அதற்கு பதிலாக லத்தியை வைத்துக் கொள்ளும்படி பாத்தீங்கன்னா இந்த பாபா ராம்சிங் சொல்லி இருந்திருப்பாரு. அதே மாதிரி சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு வந்து எங்க நிறுவப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல தான் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுக்கிறதா பாத்தீங்கன்னா இந்த சிங் சபாவோட முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. ஓகேங்களா. சிங் சபா எங்க நிறுவப்பட்டதுன்னா அமிர்தசரஸ். ஓகேங்களா. சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுக்கிறதா இந்த சிங் சபாவுடைய முக்கிய குறிக்கோள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆதரவுடன் அமிர்தசரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ கால்சா கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா எங்க உருவாக்கப்பட்டதுன்னா அமிர்தசரஸ்ல தான் உருவாக்கப்பட்டது. யாரோட ஆதரவுடன், ஆங்கிலேயருடன் ஆதரவுடன். அதே மாதிரி சிங் சபா தான் பாத்தீங்கன்னா அகாலி இயக்கத்துடைய முன்னோடி. ஓகேங்களா. சோ இந்த இயக்கங்களுடைய அகாலி இயக்கத்தின் முன்னோடி எதுன்னு பாத்தீங்கன்னா சிங் சபா. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிய சீர்திருத்த இயக்கத்துடைய பாயிண்ட்ஸ். 2 மதம், நிரங்காரி பாபா தயாள்தாஸ், நாம்தாரிங்கிறது பாபா ராம்சிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங் சபானா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, அமிர்தசரஸ்ல நிறுவப்பட்டது. அதாவது சிங் சபா தான் பாத்தீங்கன்னா அகாலி இயக்கத்துடைய முன்னோடி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள். சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் கொடுத்திருப்பாங்க, ராமலிங்க சுவாமிகள் ஒண்ணு, இன்னொன்னு அயோத்திதாசர். ஓகேங்களா. சோ ராமலிங்க சுவாமிகள் அப்படின்றதே யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளலான்னு சொல்லுவாங்க. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். ஓகேங்களா. சோ வள்ளலான்னு சொல்லப்படக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1823 to 74 இவருடைய காலம். சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற கிராமத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் பிறந்திருப்பாரு. சோ இவருடைய கொட்டேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருடைய குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்கள் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்குங்கிற ஒரு கூற்றை வந்து இவர் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த கூற்றை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ ராமலிங்க அடிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம், சோ இந்த பிணைப்புகள்லாம் இருக்கணும் அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா என்னது ஜீவகாருண்யம் சொல்றாங்க. உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு ஜீவகாருண்யங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1865 ஓகேங்களா. இந்த 65 சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஓகேங்களா. சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பாரு. அதோட பேரை வந்து பாத்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய சங்கம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இவரால் நிறுவப்பட்டது 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. அடுத்து 1866 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தென்னிந்தியாவுல மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வந்திருக்கும். ஓகேங்களா. சோ மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வந்திருக்கும். அதனால வந்து நிறைய பேர் பசி பட்னியால
நிறைய பேர் இறந்துருவாங்க. அதை பார்த்து வந்து என்ன பண்ணிடுவார், இவர் இரக்கம் அடைஞ்சு 1867ல ஜாதி எல்லைகளை எல்லாம் தாண்டி ஓகேங்களா எல்லா மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்க நிறுவுறாருன்னு பாத்தீங்கன்னா வடலூர்ல நிறுவியிருப்பாரு. ஓகேங்களா. சோ இந்த பஞ்சத்துல நிறைய பேர் இறக்குறத பார்த்து இரக்கம் கொண்டு இவர் வந்து 1867ல வடலூர்ல இலவச உணவகத்தை நிறுவுறாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 நேரம் வந்துட்டு இலவசமா உணவு வழங்கப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவர் இயற்ற ஏராளமான பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவருட்பா அப்படிங்கிற தலைப்புல வந்துட்டு துவக்கப்படுது. சோ ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது யாரும் இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாறு. இவர் வந்து பாத்தீங்கன்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லெஞ்சக்காரர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ ஜீவகாருண்யம் அப்படிங்கிற உயிர்களிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் ஜாதி எல்லையெல்லாம் தாண்டி இலவச உணவகத்தை வந்து பாத்தீங்கன்னா 1867ல வடலூர்ல நிறுவுறாரு. இவருடைய பாடல்கள் எல்லாமே திருவருட்பா அப்படிங்கிற தலைப்புல துவக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாசர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும். ஓகேங்களா. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். சோ இதெல்லாமே வரும். ஓகேங்களா அயோத்திதாசருக்கு. இவருடைய காலம் 1845 டு 1914. சோ இவர் எங்க பிறக்கிறாரோ எங்க பிறந்தாருன்னா சென்னையில வந்துட்டு பிறந்தவர் தான் இவரு. இவருக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், பாலியும் தெரியும். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா புத்த சமயத்தையும் வந்துட்டு தீவிரமாக பின்பற்றியவர் தான் இவர். ஓகேங்களா இந்த அயோத்திதாசர். அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு பாலியும் தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அத்வைதானந்த சபா அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு அமைப்பை நிறுவுறாரு. அதாவது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டோருடைய கோயில் நுழைவுக்கு ஆதரவாக நிறுவப்பட்ட என்னது ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா என்னது கோயிலுடைய நிலைவுக்கு ஆதரவாக வழங்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த அத்வைதானந்த சபா. ஒடுக்கப்பட்டவர்களும் கோயிலுக்கு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதற்கான ஒரு அமைப்பை நிறுவியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1882ல வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. ஓகேங்களா. சோ யாராருன்னா அயோத்திதாசர், ஜான் ரத்தினம் 1882ல திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் 1885ல திராவிடன் பாண்டியன் அப்படிங்கிற இதழையும் தொடங்குறாரு. ஓகேங்களா. சோ இவரை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அத்வைதானந்த சபா, திராவிடர் கழகம், திராவிட பாண்டியன், அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை 1891ல் நிறுவிய அவர் இந்த அமைப்புடைய முதல் மாநாட்டை நீலகிரியில நடத்துறார். ஓகேங்களா. சோ இதெல்லாமே பாத்துக்கோங்க அயோத்திதாசருக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். திராவிடர் கழகம், திராவிட பாண்டியன், திராவிட மகாஜன சபை. ஓகேங்களா. இந்த அமைப்புடைய முதல் மாநாடு நீலகிரி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1898ல வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு போன அவரு அங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்தத்தை தழுவிறார். ஓகேங்களா. அதே மாதிரி பௌத்தத்தை தழுவினது இல்லாம சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில நிறுவுறார். ஓகேங்களா. சோ ஒரு திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு நீலகிரி. ஓகேங்களா. இந்த சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க நிறுவுறாருன்னா சென்னை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1907ல ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி ஓகேங்களா 1914ல அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். ஓகேங்களா. சோ எப்ப ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குறாருன்னா 1907. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயோத்திதாசனை பத்தின முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சோ மூணுமே பார்த்தாச்சு நம்ம. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தாச்சு, மீட்டெடுப்பு இயக்கங்களும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமய இயக்கங்களான அதாவது ஜாதி ஒழிப்பு இயக்கங்கள். சோ இது மூணுமே வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா. சோ அவ்வளவுதான் இந்த பாடம் ஓவர். சோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல படிச்சாலே உங்களுக்கு போதுமான ஒன்றாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள் அதற்கான நோட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.